இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் இன்பம் உண்டு என்ற அர்த்தம் அல்ல. துன்பத்தோடு இன்பம் உண்டு, அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு. உனக்கு தெரியாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு. அல்லாஹ் சிரமம் என்பதை அல்லாஹ் ஒருமைப்படுத்துகிறான். இது ஒருமை, ஒரு சிரமம். யுசுர் அல்லாஹ் பொதுவாக்குகிறான், எளிமை, சிரமம் இல்லாத நிலைமை. இப்போ ஒரு சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்லாஹ் எதையும் கொடுக்கிறான், பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான். ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு, அந்த இன்பம் மேல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு காசு பணத்தை கொடுக்கல, உனக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்திருக்கான்ல. அதை நினைச்சு பார்த்தோமா? காசு பணத்தை வச்சுட்டு எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க? கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சிட்டு அந்த மாதிரி நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கலையே. நம்முடைய கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு, எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக.